ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிடத்தில் ஈஸியான அதே சமயத்தில் டேஸ்டான இட்லி, தோசை, சாதத்துக்கு ஏற்ற தக்காளி குழம்ப எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 300 கிராம் தக்காளியை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்காமல் போட்டு வேக வச்சோம்னா லாஸ்ட்டில் தக்காளி கடையிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் கடைய வேண்டியதில்லை. இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு, வெள்ளைப்பூடு ஒரு 4-5 இதழை ரெண்டையுமே நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிடம் வதக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாலாம் வரணுங்கிறது கிடையாது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிடம் வதக்குங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி கலவையை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஒரு 10 நிமிடம் வரைக்கும் தக்காளியை வதக்கி விடணும். அடுத்து அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2 நிமிடம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க. அப்படி மூடி வச்சு வேக வச்சோம்னா தக்காளி சீக்கிரமே வெந்துடும். தக்காளி நல்லா வெந்த பிறகு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு சாம்பார் பொடி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ சாம்பார் பொடி போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 நிமிடம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க. மூடி வச்சு வேக வச்சோம்னா தக்காளி, சாம்பார் பொடி எல்லாமே பச்சை வாடை போய் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்த சமயம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றினீங்கன்னா சரியாக வரும். ஒரு 5 நிமிடம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து கொஞ்சம் வத்த ஆரம்பித்ததும் குழம்பு எண்ணெய் பட்டு வரும். அந்த சமயம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது டேஸ்டான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், பட் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், பெரட்டி வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசைக்குமே அருமையான குழம்பு இது. இந்த குழம்ப நீங்களும் வீட்டில் சேர்த்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4